2014 மார்ச் 8 அதிகாலை நேரம். மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூர் நகரத்திலிருந்து ஒரு பயணிகள் விமானம் புறப்பட தயாராக இருந்தது. அந்த விமானத்தின் பெயர்தான் மலேசியா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் MH370. இதில் 227 பயணிகளும் 12 பணியாளர்களும் மொத்தம் 239 பேர் இருந்தனர். இதன் இலக்கு சைனாவின் தலைநகரான பெய்ஜிங் செல்வது. சாதாரணமான ஒரு சர்வதேச விமான பயணமாக இருந்த அந்த டிராவல் சில மணி நேரங்களில் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய விமான மர்மமாக மாறப்போகிறது என்று அப்பொழுது யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் மலேசிய மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கியது. உண்மையில் அன்று நடந்தது என்ன? அது சரியா இரவு 12:41 மணி. MH370 ஃப்ளைட் புறப்பட தயாரானது. விமானத்தை இயக்கியது கேப்டன் சகிரே அகமது ஷா. அவர் சாதாரண நபர் அல்ல. 53 வயதான இவர் 1981 மலேசியா ஏர்லைன்ஸில் இந்த 18,365 மணி நேரம் விமானம் ஓட்டிய ஒரு அனுபவமிக்க ஒரு கேப்டன். அவருக்கு அடுத்து இந்த ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இப்ரிக் அப்துல் அகமது. இவருடைய வயது 27 மட்டுமே. ஆனால் இவர் 2007 மலேசியா ஏர்லைன்ஸில் இணைந்து 2763 மணி நேரம் விமானம் ஓட்டிய ஒரு அனுபவமிக்க ஒருவர் ஆவார். முதல் 1 மணி நேரத்திற்கு அனைத்தும் இயல்பாகவே இருந்தது. விமானம் 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 227 பயணிகளும் 12 க்ரூ மெம்பர்ஸும் இருந்தனர். அப்பொழுது நேரம் சரியா அதிகாலை 1:19. விமானம் மலேசியா வான்வெளியை விட்டு வெளியேறி தாய்லாந்து வளைகுடா பகுதியை கடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஃப்ளைட்டோட கேப்டனிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. உலகம் MH370 கேட்ட கடைசி குரலும் அதுதான். அந்த வார்த்தைகள் முடிந்த சில நிமிடங்களிலேயே விமானத்தின் டிரான்ஸ்பாண்டர் திடீரென அணைந்தது. ரேடாரில் இருந்த சிக்னலும் மறைந்தது. கட்டுப்பாட்டு அறைகள் பலமுறை அழைத்தன. ஆனால் எந்த பதிலும் இல்லை. முதலில் இது ஒரு சாதாரண தொடர்பு கோளாறு என்று நினைத்தனர். ஆனால் நேரம் செல்ல செல்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கலாம் என்பது புரிய ஆரம்பித்தது. பின்னர் மலேசிய இராணுவ ரேடார் பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்பொழுது அனைவரும் அதிர்ந்து போனார்கள். MH370 நேராக சீனாவை நோக்கி செல்லவில்லை. மாறாக திடீரென இடதுபுறம் திரும்பி இருந்தது. பின்னர் மலேசிய தீபகற்பத்தை கடந்து அதன் பிறகு பல மணி நேரங்கள் பறந்தது. இது சாதாரண விபத்து அல்ல என்று விசாரணையாளர்கள் சந்தேகிக்க ஆரம்பித்தனர். அடுத்த சில நாட்களில் பல நாடுகள் தேடுதலில் இணைந்தன. இந்தியாவும் தனது தேடுதலை பலப்படுத்தியது. இந்திய விமானப்படையை சார்ந்த 4 போர் விமானங்கள் அந்தமான் கடல் பகுதியில் தேடுதலை தொடங்கின. அதனுடன் 3 இந்திய போர்க்கப்பல்களும் சுமார் 35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு தேடுதலை தொடங்கின. நாட்கள் செல்ல செல்ல தேடுதல் இன்னும் அதிகமாக்கப்பட்டது. இந்தியாவின் சாகர் போர்க்கப்பலும் இந்தியாவின் ஸ்பை சேட்டலைட்டும் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. உலகின் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இது மாறியது. கப்பல்கள், விமானங்கள், செயற்கைக்கோள்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் விமானத்தின் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. தேடுதல் குழுவினர் ஒரு முக்கிய தகவலை கண்டுபிடித்தனர். விமானத்தின் தொடர்பு அமைப்பு அணைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் செயற்கைக்கோளுடன் சிறிய சிக்னலை பரிமாறப்பட்டிருந்தன. இவை ஹேண்ட்ஷேக் சிக்னல் என்றும் அழைக்கப்பட்டன. இந்த சிக்னல்களை வைத்து கணக்கிட்ட போது MH370 தெற்கு இந்திய பெருங்கடலை நோக்கி பறந்திருக்கலாம் என்றும், இந்த தகவல் தேடுதலின் திசையை முழுமையாக மாற்றியது. 239 பேரின் குடும்பங்கள் தினமும் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட மொத்த உலகமும் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்தனர். இன்று ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்ற கேள்விகள் மட்டுமே எல்லார் மனதிலும் ஓடின. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என பல கடந்தன. ஆனால் பதில் ஏதும் கிடைக்கவில்லை. உலகம் முழுவதும் MH370 பற்றிய விவாதம் மட்டுமே தொடர்ந்தது. 2015 ஜூலை 29 ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டது. அப்பொழுது ஒரு தீவில் ஒரு விமான இயற்கை பகுதி கரை ஒதுங்கியது. அந்த இடம் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான ரீயூனியன் ஐஸ்லாண்ட். ஆய்வுக்கு பிறகு அது MH370 ஃப்ளப்பரான் பகுதி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவானது. MH370 உண்மையிலேயே இந்திய பெருங்கடலில் முடிந்திருக்கிறது. ஆனால் எங்கே, எப்படி, இன்னும் தெரியவில்லை. அடுத்த ஆண்டுகளில் பல கோட்பாடுகள் உருவானது. சிலர் விமானம் கடத்தப்பட்டதாக கூறினர். சிலர் தொழில்நுட்ப கோளாறு என்றனர்.
சிலர் கேப்டன் திட்டமிட்டு திசை மாற்றியிருக்கலாம் என்றனர். ஆனால் இதில் எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதனால் எந்த கோட்பாடும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. கடலின் அடிப்பகுதியில் லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் தேடப்பட்டன. பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டன. இருப்பினும் விமானத்தின் முக்கிய உடல் பகுதி கண்டுபிடிக்கப்படவில்லை. 2018 முக்கிய தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. MH370 இன்னும் கண்டுபிடிக்கப்படாத விமான மர்மமாகவே இருந்தது. இன்று பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. ஏன் டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்டது? ஏன் விமானம் திசை மாற்றப்பட்டது? கடைசி மணி நேரங்களில் என்ன நடந்தது? விமானத்தின் முக்கிய பாகங்கள் எங்கே? 239 பேருக்கு உண்மையில் என்ன ஆனது? 2014 மார்ச் 8 அன்று சாதாரணமாக தொடங்கிய ஒரு விமான பயணம் உலக வரலாற்றின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத விமான மர்மமாக மாறியது. MH370 பற்றிய உண்மை இன்றும் இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் எங்கோ மறைந்திருக்கலாம். அந்த விமானம் காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆனாலும் 239 பேரின் கதையும் MH370 என்ற பெயரும் உலகம் மறக்காத ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. இன்வெஸ்டிகேஷன் பல கோணங்களில் நடத்தப்பட்டன. இவ்விமானத்தின் பயணம் செய்த இருவர் திருடப்பட்ட பாஸ்போர்ட் பயன்படுத்தியிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து விமானம் காணாமல் போனது பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதா என்ற கோணத்தில் அமெரிக்க மலேசிய அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்பதற்கான காரணத்தை ஆராய்ந்த அந்த நாட்டின் உளவுத்துறை முற்றுப்பெறாத பிங், அதாவது பார்ஷியல் பிங் தகவலை காரணம் காட்டியுள்ளது. இந்த பிங்கிங் என்பது விமானத்திற்கும் செயற்கைக்கோளுக்குமான தொடர்பு பிரதிபலிப்பு ஆகும். விமானத்தின் எந்த ஒரு பகுதியையும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அதன் கருப்பு பெட்டியை தேடும் பணி பயங்கரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு மார்ச் நிலவரப்படி இந்த விமானம் பற்றிய தகவல் எதுவுமே கிடைக்கவில்லை. தேடுதல் பணி பல வருடங்களாக நடந்தன. ஓஷியன் இன்ஃபினிட்டி நிறுவனம் அதிநவீன ஆர்மடா 86 கப்பல் மூலம் டிசம்பர் 2025 தேடுதல் பணியை மீண்டும் தொடங்கியது. முந்தைய கட்ட தேடுதல்களில் விடப்பட்ட பகுதிகளை குறிவைத்து தீவிரமாக தேடியும் ஜனவரி 23, 2026 வரை மேற்கொள்ளப்பட்ட தேடலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. விமானத்தின் பிளாக் பாக்ஸ் எனப்படும் கருப்பு பெட்டி மற்றும் விமானத்தின் முழுமையான பாகங்கள் கிடைக்கவில்லை. இந்த பின்னணியில் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் ஒரு சிறிய ஆதாரத்திற்காக காத்திருந்தனர். காணாமல் போன அந்த விமானத்தைப் போலவே பல குடும்பங்களின் நம்பிக்கையும் காணாமலே போனது.